ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த ட்ராமா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கூட தான் ரொம்ப க்ளோஸாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க. ஹீரோ மேலே கை தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போய் வைப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு உட்காந்துருவார். எந்திரிச்சு உட்காந்தவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு டைமை பார்ப்பாரா, அது வந்துட்டு எந்த டைம் காட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி நேரங்களை காட்டிகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்து டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க, நம்ம 2 பேர் தான் கல்யாணம் ஆனவங்க தானே, நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, எதுக்கு நான் வந்து இந்த அன்டைமில் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நீ வந்துட்டு அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். அதாவது இவங்க 2 பேருமே வந்து பைலட்டாக வேலை பார்க்குறவங்க தான். அது மாதிரி லவ் பண்ணி அதாவது கான்ட்ராக்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம 2 பேர் எப்படி அந்த கான்ட்ராக்டாக கல்யாணம் பண்ணியிருக்கோம், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அந்த 2 வருஷம் வந்து இப்போ முடிய போகுது. ஸோ நீ அந்த ரோல் நீ எப்படி இருக்கன்னா அந்த கான்ட்ராக்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா 2 வருஷத்துக்கு, அதில் உன்னோட ஒய்ஃப்ன்ற கேரக்டர் தான் நீ பண்ணிட்டு இருக்க, நான் ஹஸ்பண்ட்ன்ற கேரக்டர் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து வேற எதுவும் நீ எதிர்பார்க்காத. ஸோ நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஹீரோனுக்கு மனசே உடஞ்சு போயிடும். 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால ஹீரோ இப்படி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு எஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருவாரா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுப்பாங்க. ஹீரோ பார்ப்பாங்களா, அவர் திரும்பி பார்ப்பாரு. ரெடி ஆகிட்டெல்லாம் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு திரும்பி பார்க்காமையே கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம டைம் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லும் போது இவர் பதிலுக்கு எதுவுமே சொல்ல மாட்டார். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போவார். அப்போவாது வேண்டான்னு எதுவும் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷம் வாழ்வோம், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோன்ற மாதிரி தான். உன்னை ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லவும் அப்போ அவருக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே வேற வேற ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோன் அவங்க வேலை தான், அதாவது ஏர் ஹோஸ்டாகவும் இருப்பாங்க, கேப்டனாகவும் இருக்காங்க. மாறி மாறி தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மூவியில். இப்போ அவங்கள்ட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கேப்டனு. நான் நினைக்கிறேன் நீ வந்து படிக்கும் போது ஒருத்தரை லவ் பண்ணில, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவராக தான் வரப்போறாரு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பாட்டுக்கு நார்மல் லைஃப்பை வாழலாம் நினைக்கும் போது திரும்ப அந்த சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவர் வர நேரமாச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு வந்து படப்படப்பாயிடும். எல்லாரும் கொஞ்சம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு இங்கே வருவாங்க. வரும்போது பார்த்தோன்னா ஆல்ரெடி ஹீரோ வந்து உட்காந்துருப்பாரு. ஹீரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கும். அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா இது வேற கதையாக இருக்கும். அது போக போக தெரிய வரும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு வந்து சுதாரிச்சுக்கும். எந்திரிச்சுன்னுட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் ஹீரோயினுக்கு வந்து கை கொடுக்கும். நான் வந்துட்டு புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏர் ஹோஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அவங்க அப்படியே திகச்சு போய் நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. உடனே அவர் ஹீரோயினுக்கு வந்து கை கொடுக்கலான்னு போவார். அப்போ டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கை நீட்டிட்டு இருந்துச்சுல அதுக்கு கை கொடுத்துருவாங்க. இதுவே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். 2 பேர் அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிடும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோக்கு வந்துட்டு அவருக்கு பிடிச்சதா எடுத்து ஊட்டி விடுமா. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா வந்து இப்போ கேப்டன் வந்துட்டு இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்கல்ல, ஒன்றா வேலை பார்க்குறவங்க தானே. அந்த மாதிரி பேசுவோம். ஹீரோயினுக்கு வந்து மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். ஹீரோவும் ஹீரோன்னு லவ் பண்ணது யாருக்குமே தெரியாது. அவங்க சீக்கிரட்டாக லவ் பண்ணி சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணி சீக்கிரட்டாக வாழ்ந்து சீக்கிரட்டாகவே பிரிஞ்சிட்டாங்க. இது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த பொண்ணு இருக்குல்ல, இவங்க எல்லாருமே ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியும் ஹீரோக்கும் இவர், அதாவது நம்ம நேசிக்கிறவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்றது நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். அந்த மாதிரி ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே இவருக்கு ஒரு க்ரஷ் இருந்தது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யார்கிட்டையும் இப்போ வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை அப்படின்றது மட்டும் தெரியும். அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு இது ஊட்டி விட்டுட்டு இருக்குமா. இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அப்போ இவருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை வந்துட்டு பிடிக்காம இருந்துட்டார் போல இருக்கு. 2 வருஷம் நம்ம கூட இருந்ததுக்கு அப்புறமும் நம்மளை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடு அப்படி இப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு அங்கே இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கிளம்புவாங்களா. அப்போ இந்த பொண்ணு நான் சாப்பிட்டுட்டேன், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீ சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ எல்லாரும் ஒருத்தராக எழுந்து போயிட்டே இருப்பாங்க. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயினால எந்திரிச்சு போகவே முடியாது. அவங்க மட்டும் யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இங்கே வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன கேட்பாருன்னா, என்னோட லைட்டரை நான் இங்கே வச்சேனே எங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி யாரோ மாதிரி பேசுவார். உன்னை ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே லைட்டர் அந்த இது இருக்குல்ல, அது வந்துட்டு உன்னோட கோட் பேக்கெட்டில் வந்து உள் பக்கமாக வைக்கிறது தான் உனக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ எடுத்து பார்ப்பாரா. அது வந்து உள்ளே இருக்கும். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்க இன்னும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் இவங்க பார்க்காமே அவங்க ஹீரோ திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்களா. ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். நடப்பாங்க. அவர்கிட்ட ஏதாவது பேசணும், திரும்ப என்னை பற்றி ஏதாவது சிந்தனை இருக்கா, என்னை பற்றி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஹீரோவை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு பேசலான்னு அவரும் வருவார். அதே சமயத்தில்
சமயத்தில் அந்த பொண்ணு இருக்கிறது கூப்பிடவும் டக்குன்னு இவர் பெருசாக ஹீரோனை கண்டுக்க மாட்டார். அங்கே பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது வாசலில் யாரோட செருப்பு எக்ஸ்ட்ரா ஒன்று கிடக்கும். இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் இன்னைக்கு லேட் ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினை அது வரைக்கும் சும்மா தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நான் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், நீ தங்கியிருக்க அந்த ரூம் எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும், க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. ஏமா இப்போ வந்திருக்க அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்து நான் சுத்தம் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து துறப்பத்தை வாங்கி அந்த பக்கம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு என் கையில் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஹீரோனோட அம்மா, உங்ககிட்ட காசு இல்லைன்னா மருமகங்கிட்ட காசை வாங்கி கொடு, அவர் நல்ல வசதியானவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம், டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கோவமா, அவர் என்ன வார்த்தை சொல்கிறேன், டிவோர்ஸா, அது என்ன சாதாரண விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் அமைதியாகவே இருப்பாங்களா. என்கிட்ட உண்மையை சொல்லு, அவன் வேற யாராவது பொண்ணை லவ் பண்ணுறானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், சேச்சே அப்படிலாம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பேசி வச்சது தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதெல்லாம் என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட அம்மா வந்து கோவப்படுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டாக வரும். உடனே வாமிட் எடுத்துருவாங்களா. அதை பார்த்தோன்னே இப்போ அவங்க அம்மா வந்து புரிஞ்சுப்பாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க சந்தோஷப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, முட்டாள்தனமாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது, இப்போ தான் குழந்தைன்னு வந்திருக்கு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வரணும், கல்யாண புதுசில் எல்லாருக்குமே இந்த விவாகரத்து அது இதுன்றதுலாம் சகஜம் தான், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இனிமேல் சந்தோஷமாக இருக்கிற வழியை மட்டும் பாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா, நான் ஊரில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக இப்போ அவங்க அம்மா கிளம்புவாங்க. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பக்கம் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாமிட்டாக இருக்கும், கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஒன்றே அவங்க அமைதியாக இருப்பாங்க. எனக்கு நல்லா புரியுது, 2 வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம், உனக்கான சேர வேண்டிய பணத்தை நான் இன்னும் கொடுக்கல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் வந்து எழுதி போடுவார். 1 மில்லியன் அந்த மாதிரி என்னமோ எழுதி போட்டு கையில் கொடுப்பாரு. ஹீரோன் வந்துட்டு சரி அவர் கிளம்பும் போது நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதை கேட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் அவங்க கூட எப்போ பழகணும் அப்போ உனக்கே தெரியும், வேறு யார்கிட்டையும் நான் பழகலை, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், நீ என்னை நம்பலைன்னா நான் உனக்கு அதுக்கான ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ, அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டுமே உன் மேலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ண, என் கூட தான் இருந்தன்றது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீ நம்பினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த நீ பணம் கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பணம் கேட்டோ இல்லை வேறு எதுக்காகவோ உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன், எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்துட்டு இந்த பணம் வந்து போதுமானதாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் நீ தான் அப்பா அப்படின்றத நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன், அதனால் அந்த கவலையும் உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தும், அவர் பாட்டுக்கு அவரும் போயிடுவார். ஹீரோயின் இப்போ உட்காந்துருப்பாங்க ஒரு பார்க்கில் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா குழந்தையோடு உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்களா. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ மனசில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு குழந்தைன்னு பிறந்தா ஒரு அப்பாவும் இருக்கணும், ஒரு அம்மாவும் இருக்கணும், அதுதான் குழந்தைக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, இல்லைன்னா சொசைட்டி வேறு மாதிரி தானே பேசும். ஸோ நம்ம குழந்தை வந்து இப்போ பிறக்க போகுதுன்னு தெரியுது, அதுக்கு அப்பா இல்லை அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படும், அம்மா இல்லாட்டி அப்படி தான் கஷ்டப்படும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ உடனடியாக அப்பா தேவை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டான், அவனை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க அதனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வேற ஒரு பிளான் போடுவாங்க. இப்போ அவர் ஹீரோ வந்து பணம் கொடுத்தாருல, அந்த பணத்தை வந்து யாருக்காவது கொடுத்து நல்ல ஒரு ஆளாக பிடிச்சி, நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து என் குழந்தைக்கு அப்பாவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கூட தெரியாது ஹீரோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இதுக்கு வந்துட்டு புதுசாக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவர் கேப்டன் வந்தார்ல, அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோன் யோசிப்பாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க போஸ்டிங்லாம் அவங்க போட்டிருக்கிறத காட்டுவாங்க. இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலியிலேருந்து இப்போ புதுசாக வந்து இங்கே ஒரு பொண்ணு ஹீரோயின்கிட்ட கை கொடுத்ததில்ல, அந்த பொண்ணை தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட தெரியாது. ஹீரோயின் தான், ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரட்டாக அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அதோடு இதுக்கு தெரியாமல் இருக்கும். ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வயிற்றுல பாப்பா இருக்கலாம், அதை மட்டும் தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு 2 பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வாருன்னா, அடே எங்கள் அப்பா உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை காட்டும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு அதில் ஆர்வம் இல்லை தான், இருந்தாலும் அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இவராலையும் ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே இருந்துகிட்டே இருப்பார். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, அங்கே பாரு நம்ம இதில் வேலை பார்க்குறவங்க தான் ஸ்டாஃப் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு ஒருத்தர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ பணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து அப்பாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவர் என்ன சொல்வார், இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அப்பானா அது யாருக்கு கசக்கும், அதனால ஒன்று அந்த மாதிரி அப்பா மட்டும் இல்லை உன்னையே நான் சேர்த்து எடுத்துப்பேன், வா வா இங்கேயே பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மரியாதையாக பிஹேவ் பண்ணுங்க. அப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மரியாதையான ஒருத்தரை வந்து நம்ம வாழ்க்கை துணையை ஏற்படுத்திக்கணும், நம்மளுக்காக இல்லாட்டி நம்ம குழந்தைக்காகவாது அப்படி இருக்கணும், ஏன்னா சொசைட்டியில் நம்ம குழந்தைய வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து முடிவு பண்ணுவாங்க. வந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரா, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க கத்தி கூச்சல் போடவும் கரெக்டாக ஹீரோக்கு அது சத்தம் கேட்டுரும். வேகமாக அவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு செம கோவம் ஆகிடும். அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு.
அடிச்சு போட்டு ஹீரோ நீங்க தனியா கூட்டு வந்துருவாரா? வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேட்பாரு. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கல, நான் உனக்கு குடுத்த அந்த காச வந்துட்டு குடுத்து ஒரு அப்பாவ தேடுறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்காக தான். உன்ன டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படல அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஏன்னா யாருக்கும் இவங்களுக்கு கல்யாண விஷயம் தெரியலல்ல. அப்படி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரிலாம் இனிமே பண்ற வேலை வச்சுக்காத. இதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கிற வேலைய மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி யோசனையா போயிடும். ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிட்டாரு. ஹீரோயின் வந்து நின்னுட்டே யோசிச்சிட்டே இருப்பாங்களா, அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. உடனே வா அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. இங்க எல்லாரும் பாட்டு, கச்சேரி அந்த மாரி போட்டி அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். என்ன சொல்லி கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், இங்க எல்லாருமே இருப்பாங்க. ஹீரோவும் இருப்பாரு. ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஃபியான்சி பொண்ணும் இருக்கும். இங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ வந்து அவங்களும் உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயின் வந்து உட்கார்ந்துறாங்களா. சரி ஓகே இப்ப எல்லாருமே வந்துட்டோம். எல்லாரும் ட்ரிங்க்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு சொல்வாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, உனக்கு அந்த பொண்ணுகிட்ட அக்கறை இருக்க மாரி சொல்லி அத கண்ட்ரோல் பண்ணா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்ல. இல்ல இல்ல ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், சரி ஓகே இப்ப இவங்க பண்ணலன்னா யாருமே பண்ண முடியாது. உடனே ஓ! அவ்ளோ பிரியமா உங்க ஒய்ஃப் மேல, ஃபியூச்சர் ஒய்ஃப் மேலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ சொல்றதுக்கான விஷயம் வந்து இதுதான். ஹீரோயின் வந்து இப்ப வந்து பிரெக்னன்ட்டா இருக்கனால அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணுவாரு. கிண்டல் பண்ணுவாங்க. வருங்கால ஒய்ஃப் மேல இவ்ளோ அக்கறையா, இவ்ளோ பிரியமா, ஓகே கிஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டே இருப்பாங்களா. ஹீரோக்கு இந்த வார்த்தைய கேட்ட உடனே அவருக்கு வந்து ஹீரோயின் கூட இருந்தாருல்ல, அந்த விஷயங்கள் தான் அவருக்கு மனசுல வந்து வந்து போகும். அதனால அவருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியான்சி கூட ரொம்ப வெட்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, "இல்ல நீங்கலாம் சாப்பிட்டுட்டு வாங்க. எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. இந்த பொண்ணுக்கு மூஞ்சே வாடி போயிடும். எந்திரிச்சு போன உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு. நம்ம கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா கழண்டு போவாங்க. இப்ப ஹீரோனுக்கும் மனசே கேட்காது. அவங்க ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. எந்திரிச்சு வந்துருவாங்க. அப்ப ஹீரோ தனியா போயிட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு மனசு கேட்காது. ஹீரோயின் அவர வேணும்னே பிரியணும்னு பிரியல. அவர் ஒரு சூழ்நிலையால தான் பிரிஞ்சிருப்பாரு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு பேசி வச்சிருக்காங்கல்ல ஃபியான்சி பொண்ணு. அந்த பொண்ணு பேசி வச்சிருப்பாங்க. அவங்க வீட்ல கட்டாயப்படுத்துறாங்க. அத கல்யாணம் பண்ணணும். எங்க ஃபேமிலிக்காக நீ இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு இவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வந்துட்டு, அது முன்னாடிலேருந்தே படிக்கும்போது ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின தான் விரும்புறாருன்றது அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாரி அதுக்கு தெரிஞ்சு இப்ப பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே, நம்ம நினைச்சது நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாரி இந்த ஃபியான்சி பொண்ணு நினைச்சிட்டே இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் வெளிய சொல்லிக்க முடியல. ஹீரோயின் கிட்டயும் சொல்லிக்க முடியல. அதனால அவர் வந்துட்டு இங்க வெளிய தனியா வந்தாரா, உடனே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. இவன் லைஃப்ல வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு எனக்கு வேற வழியே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெனாத்திட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கேயே ஒரு இடத்துல விழுந்து கிடப்பாரு. ஹீரோயின் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்களா, அப்ப ஹீரோ இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறத பார்ப்பாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஹீரோக்கு வந்துட்டு எங்க கூட்டு போறதுன்னு தெரியல. இப்ப அவங்களுக்கு இப்ப எங்க தங்கியிருக்காருன்னு தெரியல. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, ரூம் நம்பர சொல்லிட்டு அந்த இடத்த அவரோட அட்ரஸ் சொல்லிட்டு என்ன கொண்டு போய் அங்க ட்ராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோயின் முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோயின வந்து அவங்க கெட்டியமா கைய பிடிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப எப்படி போறதுன்னு தெரியல இவர இழுத்துக்கிட்டு. அதோட அந்த நேரம் பார்க்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவ தேடிக்கிட்டே வந்துரும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு செம்ம கோவம் வந்துரும். டக்குன்னு என்ன பண்ணும், ஹீரோ கன்னத்திலே ஓங்கி ஒரு அறைய போட்டுரும். அந்த அளவுக்கு அது திமிரா இருக்கும். அதுக்கப்புறம் கூட அதுக்கு வந்து அடங்கவே அடங்காது. டக்குன்னு என்ன பண்ணும், இவ தானே இந்த பொண்ணு தானே உன்னை மயக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயினை ஓங்கி அறைய போகுமா, டக்குன்னு ஹீரோ என்ன சொல்லுவாரு, ஸ்டாப் பண்ண சொல்வாரு. அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் திட்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடும். இப்போ நேராக ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வருவார். ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து பேசுவாங்க, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம எடுத்த முடிவு சரிதான், இந்த குழந்தை அப்படின்றதுக்காக நீ அதுக்காக அக்கறை காட்டுற பேரில் நீ நீ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்க வாழணும்னு நினச்சல, அதை வந்து மாற்றிக்க வேண்டியது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, அதை பற்றி நீ யோசிக்க வேண்டியது கிடையாது, எப்போவுமே நம்மளோட ரோல் என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீ ஒரு மதராக இருக்க, என்னோட ஒய்ஃபாக தான் இன்னும் இருக்க, இன்னும் நம்ம டிவோர்ஸ் பண்ணவே இல்லை, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து இப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே தான் ஹீரோவை லவ் பண்ணியிருக்காங்கல்ல, அழுதுகிட்டே இருப்பாங்களா. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க ஹீரோயினை தேடி வருவாங்க. வரும்போது ஹீரோயின் அழுவுறதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். யார் ஒன்று அழ வச்சது, அந்த மாதிரி ஃபூல் யார் அப்படி இப்படின்னு கேட்டு அவங்க திட்டும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, யாரையும் நீ திட்ட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் எதுக்காக நீ அலற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. எது கல்யாணம் ஆயிடுச்சா, எப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. கல்யாணமும் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் டிவோர்ஸும் பண்ண போகிறோம்னா உடனே என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். என்ன உன்னை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு
அவன் விட்டுட்டு போயிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடும். யாருன்னே தெரியாமல் திட்ட ஆரம்பிச்சிடும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரை திட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பணத்துக்காக தான், எங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக இந்த மாதிரி பணம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் அப்படி இப்படின்னு போட்டு கல்யாணம் பண்ணோம். அந்த பணமும் அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. இது வந்து நம்மளா பேசி பண்ணதுனால வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாதம் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடி நீ முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, பணம் கொடுத்தா எல்லாமே முடிஞ்சு போயிடுமா, வாழ்க்கைன்னா என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போவே அவனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பண்ணு, இல்லைனா இந்த குழந்தைய அவங்ககிட்ட இது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. நீ பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு, நான் வந்துட்டு அவனை அதிகமாக நேசிச்சிட்டேன், அதனால தான் என்னால் மறக்க முடியல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திடுவாங்க. விட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு அழுகையாக தாங்காத உடனே அதை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. மறுநாள் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்துருவாங்க. இப்போ கேப்டனுங்க போடுற மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. என்னடா இது புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக தேவை, அதனால தான் ஹெல்த்தியான ஃபுட்டாக நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ இதை தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் மேலே அக்கறையாக இருப்பாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வேலையாக இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாரு. வெளியே போனால் அவங்களால சொல்ல முடியாது. அதனால் அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பாரா. அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்கன்ற விஷயம்னு யாருக்கும் தெரியல, அதனால நிறைய பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இப்போ சிங்கிளாக தான் இருக்காங்கன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதில் சில பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. சில பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அவருக்கே அதெல்லாம் புரியுது நல்லா. அதனால் அதை யோசிச்சுட்டு அவருக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீ இனிமேல் தனியாக தங்க வேண்டாம், நான் அப்பப்போ இங்கே வந்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் ரூமுக்கு போய் கதவை சாத்திப்பார். ஹீரோயினுக்கு இது என்ன பண்ணுறது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாது. அதோடு இருக்கு. இப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்கல்ல, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படிலாம் ஃபிட்னஸாக இருக்கிறதுலாம் சொல்லிக் கொடுப்பாங்களா. அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு இன்சார்ஜாக இருந்தாரோ அவரே தான் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ தான் இப்போ வரார். ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லாரும் வந்துட்டு வரிசையாக நில்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். சொல்வாருன்னா, டே இந்த கூட்டத்தில் உன்னோட ஃபர்ஸ்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், யார் அது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, வாயை மூடு, இப்போ வேலை நேரத்தில் என்ன பேச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டி விடுவார். கண்டிப்பாக தெரியும், இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் தான் நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ண, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, சொல்லிடுறான்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். உடனே வந்து சரி நான் அவரும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாரா. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு 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 ஆணும் ஒரு பொண்ணு அந்த மாதிரி வந்து ரெண்டு பேராக சேர்ந்து வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வார்ம் அப் பண்ணும்போது இவங்க கையை பிடிச்சிக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாறி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பிரித்து விட்டு வச்சிருப்பாங்க. அதில் ஹீரோயின் கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வம்பு பண்ணிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவை ஏதாவது பண்ணும்போது ஹீரோயின் வந்து அப்படியே டச் பண்ணுறது, அவங்கள பிடிக்கிறது, ஹக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பாரா. ஹீரோக்கு வந்து இது நல்லா பார்த்துருவார். பார்த்தோன்னா அவருக்கு சமக்கம் வரும். உடனே அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவார், இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பவும் அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ எல்லாரும் செட்டாக இருக்காங்க. ஹீரோனுக்கு இப்போ செட்டுக்கு ஆளு காணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அவராக அதுக்கு ஹீரோனுக்கு ஜோடியாக மாறிடுவார். உடனே அப்படியே அந்த வார்ம் அப்லாம் பண்ணும்போது ஹீரோயின் கிட்ட வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க போவாங்களா, கையை வந்து பிடிச்சி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கையை பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்டிக்காக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஆனால் வெளியே காட்டிக்க முடியாது. இதை வந்து அந்த ஃபேன்சி பொண்ணு இருக்குல்ல, அது பாத்திரம் என்னடா இந்த வாய்ப்பு அவளுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலே இன்னும் கொஞ்சம் அதுக்கு கோவமாக வரும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹீரோயின் மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோயின் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அவர் ரூமுக்கு கூட்டு வந்துருவார். அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோச் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் வந்து என்ன சொல்வார், என்னால் உன்னை வந்து இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணுவாரா. உன்னை ஹீரோன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, மற்றவங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு தானே நீங்கள் வரீங்க, இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேள்வி கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஃபோன் வந்து அடிக்குமா, அதை ஹீரோ எடுத்து பேச போவார். ஹீரோன் என்ன சொல்வாங்க, வேண்டாம் என் ஃபோனை நானே அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ சுதாரிச்சுக்கிட்டு என்ன சொல்வார்னா, இங்கே பாரு நான் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாய் பேசுறீல, உங்ககிட்ட வந்து அவன் தப்பாக நடக்கிறான் இவன் தப்பாக நடக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தன் எவனாவது தப்பாக நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னை நேசிக்கும் போது நீ எப்படி என்னை மட்டும் நேசிச்சுட்டு இருந்தியோ அப்படி தான் நீ இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நீ குழந்தை உண்டாயிருக்க, என்னோட குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஒரு டர்ட்டி அம்மாவாக இருக்கிறத எனக்கு பிடிக்காது, அதனால பார்த்து நடந்துக்க, யார்கிட்டையும் நான் சேர்த்து வச்சு பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வர போவார். போனவர் பார்த்தீங்கன்னா அவரோட கோட் இருக்குல்ல, அந்த கோட்டை எங்கேயோ விட்டுட்டு போயிடுவார். ஹீரோயின் இப்போ தான் பார்ப்பாங்க அவரோட கோட் இங்கே இருக்குமா, அது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வேகமாக வருவாங்க. இந்த நேரத்தில் அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோவை சுற்றி தேடிட்டே இருக்கும். அவர் எங்கேயுமே இருக்க மாட்டார். அப்புறம் தான் தெரியும் அவர் ஹீரோயின் கூட போனது. உடனே அங்கே போய் பார்த்துட்டு ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஹீரோ காதலே வாங்க மாட்டார். போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவர் இப்போ கோவமாக இருப்பார். அது உடனே என்ன பண்ணும், தடுமாறி கீழே விழுந்துடும். அது கீழே விழுந்தாலும் ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அது என்ன கேட்கும்னா, எதுக்காக நீ அவள் பின்னாடியே போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவளை வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். அந்த டைமில் அவருக்கு வந்து ஏதோ சொல்ல தோணும், எதுவுமே பேச முடியாது. உடனே இதுவே கேட்கும், நீ வந்து அவளை லவ் பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கும் பதில்
சொல்ல மாட்டாரு. கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, அவள லவ் பண்ண சரி அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல. இப்ப நீங்க வந்து அவள விவாகரத்து பண்ணிடலாம்ல. இப்ப நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என்ன தானே உன் வீட்ல எல்லாம் பேசி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி கேட்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவள டிவோர்ஸ் என்னால பண்ண முடியாது. அப்படின்னோனே ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும். அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அதனால என்னால அவள டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், பிரெக்னன்ட்டா இருக்காளா அப்படின்ற மாரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுரும். பேசிட்டு இருக்கிறத வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. உடனே அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். என்ன பண்ணுவாங்க, ஹீரோட கோட்ட வந்து அந்த அந்த செவுரு இருக்குல்ல, அந்த செவுரு மேலயே அங்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுட்டே ஓடிருவாங்க. ஹீரோ வந்துட்டு இவங்கள்ட்ட பேசி முடிச்சோனே இந்த பொண்ணு ஒரு மாரி வருத்தத்துல போயிட்டு ஹீரோ திரும்பும்போது பாப்பாரு அவரோட கோட் வந்து இங்க இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு தான் போயிருக்கா அப்படின்ற மாரி இவருக்கு ஃபீல் ஆகும். இவரும் கிளம்பிருவாரு. இப்ப மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல ஃபியான்சி பொண்ணு, அது ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்துட்டு அதாவது ஏர் ஹோஸ்டா வேலை பார்க்கும்போது உன்கிட்ட பேசணும்னு சொல்லவும் ஹீரோயின் வருவாங்க. என்ன பேசணும் வந்துட்டு, நீ வந்துட்டு அவர வந்து டிவோர்ஸ் பண்ணணும். நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும். நான் உன்ன கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்ற மாரி இது பேசும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ நினைக்கிற மாரி எங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நாங்க அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னா வந்துட்டு, இப்ப நீ பிரெக்னன்ட்டா இருக்கியே அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நாளைக்கு அந்த குழந்தை பிறந்ததுன்னா, அது வந்து அவரோட குழந்தை அப்படின்னு தானே ஆகும். திரும்ப நீ அவர் கூட சேரணும்னு தானே பிளான் பண்ற அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அத நாங்க 2 பேருமே எதிர்பார்க்காதது. குழந்தை நான் அதாவது குழந்தைக்குன்னு ட்ரை பண்ணி நாங்க குழந்தை உருவாகல. இப்ப அந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லவும், உன்னை இதுக்கு வந்து பொறுக்காது. அந்த மாரி மட்டும் இருந்தா திரும்ப நாள பின்ன அவன் உன்ன தேடி தான் வருவான். லவ் பண்ண பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவனோட குழந்தை அது. நிச்சயமா அவன் உன்ன தேடி வருவான். அது நல்லதாவே இருக்காது. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லு. நான் குடுக்குறதுக்கு அது ரெடியா இருக்கேன். அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. கேட்கிறேன் உனக்கு எவ்வளோ பணம்னாலும் குடுக்குறேன். எனக்கு அவன குடுத்துரு. அவன விவாகரத்து பண்ணிடு அப்படின்ற மாரி இந்த பொண்ணு கேட்கும். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, உன்கிட்ட உள்ள பணம் எதுவுமே எனக்கு வேண்டியது கிடையாது. நாங்க ஆல்ரெடி பேசின மாரி நாங்க விவாகரத்து பண்ணிக்க போறோம். இதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு நிம்மதியாவே இருக்கும். போது ஹீரோயின் பேசி முடிச்சுட்டாங்களா, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தா அங்க ஒரு பில்டிங் இருக்குமா, அந்த பில்டிங்ல வந்துட்டு மேல் கூரை மாரி ஒண்ணு இருக்கும்ல, அதாவது ஒரு மாரி பிளேவுட் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படியே ஹீரோயின் மேல விழ வரும். விழ வரும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணும், வேக வேகமா ஹீரோயின போய் கூப்பிடும். 2 பேர் மேலயும் இது பொத்துன்னு வந்து அது வந்து விழுந்துரும். அதோட இது இருக்கும். இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டே இருக்குமா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்பாங்க. அதுக்கு நர்ஸ் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. அது நல்லா தான் இருக்கு. நீங்க தான் கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி இல்லையா, டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? ஹீரோட ஞாபகம் தான் வரும். அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா ஹெல்ப்புக்காவது கூப்பிடணும். ஏன்னா அவங்களால இப்ப நடக்க முடியாது. அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க, நர்ஸ் உங்களுக்கு யாராவது அட்டெண்டர ஒருத்தர கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது, ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. இன்னும் ஹீரோக்கு கால் பண்ணும்போது அவரோட படபடப்பா பேசுவாரு. நான் அர்ஜென்ட்டான ஒரு வேலையில இருக்கேன். உனக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. ஓ வேலையில ஏதோ அர்ஜென்ட்டா இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிருவாங்க. அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஹீரோனுக்கு இப்ப யார் ஞாபகம் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வரும். அதுக்கு கால் பண்ண உடனே உளுந்தடிச்சுட்டு அந்த பொண்ணு ஓடி வந்துரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து பிரெக்னன்ட்டா வேற இருக்க. இப்படி தான் அஜாக்கிரதையா இருக்கிறதா, கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து ரொம்பவே நல்லாவே பேசும். நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இப்ப நடக்க முடியாது. ஒரு வீல் சேர்ல வச்சுட்டு அவங்கள தள்ளிக்கிட்டே தான் வருவாங்க. அப்ப இது பேசிட்டே வருமா, ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. இவளாவது நம்ம மேல பிரியமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மாவே வந்துட்டு அவங்க பணத்துக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு வேற ஒத்துக்கிட்டாங்க. அவர் பணம் குடுக்குறாரு அப்படின்றதுக்காக 2 வருஷத்துக்கு. அதனால யாரையுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பமே இருக்காது. இப்ப இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த வீல் சேர ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, அங்க போய் நான் டாக்டர்ட்ட கேட்டுட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோயின் அதே இடத்துல அந்த வீல் சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க. பார்ப்பாங்க, பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். அது ஹீரோட வாய்ஸ் மாரி இருக்கும். யார்ரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ண வந்துட்டு ஒரு மாரி அது ஊனி ஊனி ஒரு மாரி லைட்டா தான் அதுக்கு காயப்பட்டிருக்கும். அத வந்து கூட்டிட்டு வருவாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா அத கூட்டிட்டு வருவாரு. இத பார்த்தோனே அவங்களுக்கு மனசு அவ்ளோ கஷ்டமாயிடும். உடனே அழ ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் உனக்கு முக்கியமான வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா தெரியாது. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட எனக்கு இந்த மாரி உடம்பு சரியில்ல, நான் கீழ விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லி தன்னை பார்த்துக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கு. ஹீரோயினுக்கும் அடிபட்டிருக்கு. அவங்களும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோக்கு தெரியாத அளவுக்கு அது பார்த்துட்டு இருக்கு. ஹீரோக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனா ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூட அவங்க வரல. அவள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி அவங்க இப்ப அழ ஆரம்பிச்சுருவாங்க. நடக்கவே முடியாது. அவ்ளோ அழுதுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ வேற அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு போவாருன்னா, இந்த மாரி வந்து போன்லலாம் ஏதாவது ஸ்க்ராச்சஸ்லாம் வந்தா என்ன பண்ண முடியும்? அதனால கவனமா இருக்கணும். இது மாரிலாம் பண்ணாதன்னு அவங்க ரொம்ப கொஞ்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியா போவாங்க ஹீரோ கூட. அப்ப இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சுரும். நல்லா உட்காந்து அழுதுட்டே இருக்கும் ஹீரோயின். வாங்க அந்த மருந்து வாங்க போனாங்களா அவங்க ஃப்ரெண்ட், அவங்க வந்துருவாங்க. என்னாச்சு? யாராவது உன்ன கிண்டல் பண்ணாங்களா? ஏதாச்சும் சொன்னாங்களா? எதுக்கு அழற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பதட்டப்பட ஆரம்பிச்சுரும். இல்ல நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இங்க நான் இருக்க விருப்பப்படல. நான் உடனே வீட்டுக்கு போணும். உடனே வீட்டுக்கு போணும்னு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி அவங்க உடனே அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வீட்டுக்கு
வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்கள கூட்டு வந்து வெளிய ஒரு பார்க் இருக்குமா, அந்த பார்க்ல உட்கார வச்சிருப்பாரு. தண்ணி குடுப்பாரு. அதெல்லாம் அவங்க ரொம்ப நல்ல பிரியமா பேசிட்டே இருப்பாரு. அப்ப அது மனசுல அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன நினைக்கிறோம், நல்ல வேளை அவளுக்கு அடிபட்டது இவனுக்கு தெரியவே இல்ல. ஆனா அவளுக்கு அடிபட்டது இவங்களுக்கு நல்லா தெரியும்ல. இதுக்கு எவ்வளோ ட்ரிக்ஸ் இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு, இப்ப ஹீரோ என் மேல தான் கவனமா இருக்கான். இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவ இருக்கா. நிச்சயமா அவ நாங்க வர்றத பார்த்திருப்பா. அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். யார அவன் அதிகமா விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இது மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து டப டப டபன்னு நெறைய கேப்டன்ஸ்லாம் வருவாங்க. அதாவது பைலட் எல்லாம் வருவாங்க. வந்தோனே ஹீரோவும் பைலட் தான், ஹீரோயினும் பைலட் தானே. அதனால எல்லாரையும் ஒரே நேரத்துல பார்க்கும்போது ஹீரோ கேட்பாரு, "எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நாங்க ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம். அதனால தான் வந்தோம்." அப்படின்ற மாரி சொல்வாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நம்ம கேப்டன் இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம அவங்க இந்த மாரி அடிபட்டுருச்சாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம். அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போவாங்க. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியும். உடனே அந்த பொண்ணுட்ட கேட்பாரு. அவளுக்கு எதுவும் அடிபட்டுச்சான்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்ற மாரி சொல்லும். "இவ்வளோ நேரம் ஏன் அத நீ என்ட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்படி கேட்கவும் அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்லும்னா, "நான் சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஆனா இப்பதான் வந்து நான் சொல்லலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள அவங்கலாம் வந்துட்டாங்க. நீ அவங்கள்ட்ட பேச போனதுனால என்னால சொல்ல முடியல." அப்படின்ற மாரி சமாளிக்கும். ஹீரோக்கு நல்லா புரியும். அப்படியே கோவமா அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. அப்ப உடனே மத்தவங்கலாம் இப்ப வந்தாங்கல்ல, அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, "என்னப்பா நீ எல்லாம் இவங்க மேலலாம் இவ்ளோ ஆர்வமா இருக்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் அதிகமா அடிபட்டுருக்கு. அந்த பொண்ண நீ பார்க்க மாட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. கிண்டலா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கு இது ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும். டக்குனு என்ன பண்ணுவாரு, வேக வேகமா வந்து ஹாஸ்பிட்டல் பூரா தேடி அலைய ஆரம்பிச்சுருவாரு. பார்த்தா, அங்க எந்த ரூம்லயுமே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. கேட்கும்போது அவங்க அப்பவே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். யாருமே இல்லையா? அப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. அப்ப "நீ எங்க இருக்கன்னு?" கேட்கும்போது, "நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு" அவங்க சொல்லுவாங்க. உனக்கு உடம்புன்னு ஆரம்பிப்பாரு. அதோட அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா, "நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கால கட் பண்ணிடுவாங்க. வந்து இப்ப மனசு நினைப்பாங்க, "இவன கஷ்டப்படுத்துறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவரு திரும்ப திரும்ப கால் பண்ணுவாரு. ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்களா? அப்ப அவரு என்ன மெசேஜ் போடுவாருன்னா, "நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். உன்ன பார்க்கறதுக்காக நான் அங்க தான் கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ போட்டு விட்டுருவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. வீட்டுக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க எங்க இருப்பாங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி இருக்கிற வீட்ல போய் ஹீரோ பார்த்திருப்பாரு. அங்க இல்லன்ன உடனே தான் அவரு இங்க கால் பண்ணுவாரு. இப்ப என்ன பண்ணுவாரு, கீழ வந்து நின்னுட்டு இருப்பாரு. அதாவது அவங்க அம்மா வீட்ல தான் ஹீரோயின் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு கீழ வந்து அவர் நின்னுட்டு நடந்துட்டே இருப்பாரு. ரொம்ப பனியா கொட்டிட்டு இருக்கும். ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டே இருப்பாரா, அப்ப ஹீரோயினுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். எந்திச்சு வந்து ஜன்னல பார்ப்பாங்க. ஹீரோ நின்னுட்டே இருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாருன்னா, ஹீரோயினோட ரூம் லைட் வந்து எரிஞ்சுட்டு தான் இருக்கு. அவ முழிச்சுட்டு தான் இருக்கா. கண்டிப்பா வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருக்கால, ரெஸ்ட் எடுக்கட்டும். தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பார்க்கட்டும். அதுவரைக்கும் நம்ம இங்கேயே இருந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாரி அவர் நினைச்சுட்டே நின்னுட்டே இருப்பாரு அதிலேயே. உடனே ஹீரோயினுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். மனசு வந்து இறங்கவே மாட்டாங்க. வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம போ வேண்டாம் அவங்க லைஃப்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் எல்லாம் இழுத்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்ப ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ரொம்ப பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்காக ஜன்னல் பக்கம் வருவாங்களா, அங்க வந்து ஹீரோ கீழ நின்னுட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் ரூம் போய் கதவை தட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. ஹீரோ கீழ வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்லுவாங்க, ஹீரோயினோட அம்மா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இல்ல ஒண்ணும் அவசியம் இல்ல. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "நீ இந்த மாரிலாம் சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இன்னும் நீங்க வந்து கணவன் மனைவியா தான் இருக்கீங்க. அவர் வந்து பனியில நின்னுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணாத. எந்த கோவமா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். போ அவருக்கு போய் இந்த கோட்ட குடு, இந்த இதெல்லாம் குடு, இந்த குளிருக்கு போடுவாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸ குடு. அவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு மேல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கீழ இறங்கி வருவாங்க. வந்துருவாங்களா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் இப்படி உடனே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா உடனே சிரிச்ச முகத்தோட இப்படி திரும்பி பார்ப்பாரா, பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஃபியான்சி பொண்ணு இருக்கும். அத பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து முகமே அப்படியே மாறி போயிடும். அவர் எதிர்பார்த்தது ஹீரோயினும் வந்துட்டு தான் இருந்தாங்க. இடையில இது எப்படி வந்துச்சு அப்படின்றது இப்ப அவருக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஹீரோக்கு ஒரு மாரி இருக்குமா, "நீ என்ன பண்ற? நீ எங்க வந்த?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "நான் எங்க வந்தேன் அப்படின்னா வந்துட்டு, அப்ப நீ யார எதிர்பார்க்கிற? ஒருவேளை அவள நீ எதிர்பார்க்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஹீரோ இந்த பக்கம் திரும்பி நின்னுப்பாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம். கல்யாணம் கூட வீட்ல பேசி வச்சிருக்காங்க. எதுக்காக இப்ப கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, நான் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாரு. "நான் அதெல்லாம் சரிதான். வீட்ல பேசி வச்சது எல்லாமே சரிதான். ஆனா நம்ம 2 பேரும் தான் பிரிஞ்சுட்டோம்ல." அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு ஒத்து போயிருக்கவே போயிருக்காது. ஆனாலும் ஹீரோக்கு ஒன் சைடா ஹீரோயின ரொம்பவே புடிச்சிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு சூழ்நிலையால வந்து அவங்க 2 பேருமே பணத்துக்காகவும், லவ் பண்ணதுக்காகவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு திரும்பவும் ஹீரோ கிட்ட வரவும், இப்ப வீட்லயும் அவங்கள பத்தி அவங்க கொஞ்சம் ரிச்சா இருக்கிறதுனால, அவங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால ஹீரோவால மறுக்க முடியாம தான் ஓகே சொல்லியிருப்பாரு. இப்ப அவர் என்ன சொல்வாரு, "அன்னைக்கு நடந்த பிரச்சனை, இப்ப இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல. எனக்கு இதுக்கப்புறம் உன்ன பிடிக்குது. உன் கூட வாழ முடியும்ல எனக்கு தோணல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்வாரு. "அது எப்படி நினைச்சு நினைச்சு நீ உடனே உடனே மாத்திட்டு இருக்க? என்னால உன்ன விட்டுட்டு இருக்க முடியாது. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பொருள் இல்லன்ன உடனே தானே அந்த பொருள் மேல இன்னும் கொஞ்சம் ஆசை வரும். அந்த மாரி தான் இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, ஹீரோயினுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். ஹீரோ காதுலயே வாங்க மாட்டாரா, அப்ப டக்குனு இத என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அது ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ நின்னுட்டே இருப்பாரு. அத புடிச்சு தள்ளி விடுறதுக்கு கூட அவருக்கு தெரியாத மாரி நின்னுட்டு இருப்பாரு. இந்த டைம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோயின் இறங்கி வந்துருவாங்களா, பார்த்த உடனே, "இங்க வந்ததும் வராதுமா என் கண்ணு முன்னாடி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்ளோ கோவமும் அழுகையும்
அசிங்கமாக வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்தாங்களா அந்த ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் அப்படியே அங்கேயே தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுவாங்க. இதுக்கப்புறமா தான் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. அதுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கு, நான் இவ்வளோ சொல்கிற புரிஞ்சுக்க மாட்டேன், அது ஒரு பக்கம் அப்படியே போயிடும். இப்போ ஹீரோ திரும்பி பார்ப்பாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு போனதுக்கான அந்த பனியில் அவங்களோட செருப்போட கால் வச்செல்லாம் பார்த்துருப்பாரு. பார்த்த உடனே இவ வந்துட்டு போயிருக்கா, அப்போ இது இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கா, அதான் கோவமாக போயிருக்கான்றது அவருக்கு தெரியும். இப்போ ஹீரோனோட ரூமை பார்ப்பாரு, அது லைட் எரியாது, ஆஃப் ஆகியிருக்கும். அப்போ கோவமாக போய் படுத்து தூங்கிட்டா போல இருக்கு நினச்சிட்டு, இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு, ரொம்ப நேரம் ஆல்ரெடி வெயிட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ மறுநாள் பார்த்தோன்னா ஹீரோயின் தூங்கி இருக்கவே மாட்டாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்து வந்துட்டு அவங்களுக்கு ஒட்டாவியாக வந்துட்டே இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன் புருஷன் வந்து உங்ககிட்ட பிரியமா இல்லை அப்படின்றதுக்காக உன் ஹெல்த்தை வந்து இது மாதிரி பண்ணிக்காத, நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையாக பிஸியாக தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஹேர் ஹோஸ்டாக இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்டே இருக்காங்கல்ல. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அதோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, அந்த ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஹீரோ வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருப்பாரு. அதில் வந்து அவங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணும் போது இருக்கிற ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அதாவது ஃப்ரெண்டாக பழகி இருக்க மாதிரி. அதை பார்த்தோன்னா இங்கே பார்த்தியா அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ அதை போட்டிருக்காங்கன்னு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளறி விட்ட மாதிரி ஆகிடும். ஒன்று கோவமாக வந்துடும். நேராக ஏறி வரும். அந்த ஃப்ளைட்டில் தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க. நீ எப்போவுமே அடுத்தவங்களோட பொருளுக்கு தான் ஆசைப்படுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்க ஆரம்பிச்சிடும். யார் முன்னாடி இந்த மாதிரி கேட்கறது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஒன்று இது என்ன சொல்லணும், நானும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணுற போகிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு கேட்கும். எல்லாருமே தெரியுமே தெரியுமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவன் என்ன பண்ணுறா தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்ககிட்ட வந்து அது மாதிரி இந்த மாதிரி மயக்கு பேசுறது, இழிச்சு பேசுறது, சிரிச்சு பேசுறதுன்னு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இப்படி தான் நீ கூட இருக்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன், எல்லாரும் சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். வந்து அவ்வளோ கெஞ்சி பேசிட்டு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எவ்வளோ இதாக பேசுகிறா, அவ மாதிரி எதாவது பேசுகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான், யாரையுமே அப்படி பேசவே விடாது. இன்னொரு தடவை அவகிட்ட அப்படி பேசினீங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கும். அப்போ ஹீரோன் அந்த பொண்ணையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேண்டாம், இப்போ நம்ம இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோயின் ஓங்கி ஒரு அரைஞ்சிரும். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே இந்த பொண்ணு பார்க்க திரும்ப அடிக்க வரும். அதுக்குள்ளே ஹீரோ கதவை திறந்துட்டு வருவார். அந்த பைலட் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அடி வாங்காமையே அடி வாங்கின மாதிரி இந்த பொண்ணு நடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அடிச்சதை பார்த்துருக்க மாட்டாரு, ஆனால் அவங்க அடி வாங்கினவன கணத்தில் கை வச்சு நிற்கிற மாதிரி அது போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ பார்த்தோன்னா என்ன பண்ணுவார், இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாரா. ஒன்று எல்லாம் சேர்த்துட்டு ஹீரோயின் மேலே தான் பழைய தூக்கி போடுவாங்க. இவங்க வந்து இவங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. ஒன்று ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஒரு நிமிஷம் உள்ளவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இப்போ ஹீரோயினுக்கு மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். அவன் என்ன நினச்சானோ தெரியலையே, நான் அதை பண்ணவே இல்லை, இப்போ ஹையர் ஆஃபீஸராக வேற இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. இப்போ போகிறால நல்லா மாட்டிக்கிட்டா விட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பாங்களா. அங்கே போய் ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த நடந்த பிரச்சனைலாம் கேட்கவே மாட்டார் எதை பற்றியும். உனக்கு நேற்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் பார்க்க வந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக உன்னை தேடி பார்த்தேன், நீ இல்லை, நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க, அதுதான் வீட்டுக்கும் வந்தால் நீ தூங்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பற்றி தான் பேசுவார். ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, ஆமாம் எனக்கு நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேறு எதையும் பார்த்த மாதிரியோ அவங்க ஃபீல் பண்ண மாதிரி எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, குழந்தை வந்து பத்திரமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்றதில் பெருசாக நினைக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோ சொல்வார். அதுக்கு ஒன்று ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அதில் அவங்க ரொம்ப வெறியேறி போயிருப்பாங்க. இப்போ அவ கண்ட மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசினது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். இப்போ என்ன சொல்வாங்கன்னா, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிவோர்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வார். இல்லை எனக்கு இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், நம்ம குழந்தைய பற்றி நினச்சிப்பாரு, குழந்தையோட ஏதாவது என்ன சொல்ற ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட நிம்மதி தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியமாக தெரியுது, குழந்தைய பற்றி நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோயின் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ குழந்தைய காரணம் காட்டி மட்டும் தானே இவர் வந்து டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, மற்றபடி இவங்க மேலே பிரியுன்றது இவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள லவ் பண்ணுறது, அவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோ வந்து எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, அவருக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியல, இதுலேருந்து வெளியே வரணும், இவங்க மேலே உண்மையான பிரியத்தை வச்சது அதையும் காட்ட மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கிறதுனால இவங்க இதுக்கு மேலே வேண்டாம், எல்லாரும் முன்னாடி இவர் ஒத்துக்கவும் மாட்டாரு, நம்மளை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாரு, குழந்தைக்காக மட்டும் நம்ம இப்படி இருப்போன்ற மாதிரி சொல்கிறாரு, இந்த வாழ்க்கைக்கு வாழாமே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ எல்லாரும் முன்னாடி நம்ம எதுக்கு அசிங்க பண்ணோம், நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கம்பல்சரி நம்ம இப்போ வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இது ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடும். ஹீரோன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்களா. அவங்களால ஹீரோவால் இவங்களை மறக்க முடியல, வெளியும் சொல்ல முடியாமல் அவர் பாட்டுக்கு திணறிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுவார், உன்னை தண்ணி அடிச்சுக்கிட்டு ரோட்டில் இஷ்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு கார் வந்து அவர் இடிச்சிடும், அங்கேயே விழுந்து கிடப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து இந்த ஊர்லேயே இருக்க பிடிக்காது, உடனே நம்ம வந்துட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் அவங்களுக்கு ஒரு கால் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வருவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, ஃபியான்சி பொண்ணு, அது ஹீரோக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்பில் உட்காந்துருக்கும். என்ன
என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, என்னதான் வந்து எமர்ஜென்சி கால்ன்றதுல என்னதான் ஃபிக்ஸ் பண்ணி அதாவது சேவ் பண்ணி வச்சிருக்காரு, அதனால தான் என்ன கூப்பிட்டாங்க நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ எப்போ முழிப்பாரு, எப்போ முழிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் முழிக்கிறாரு, இன்னும் மயக்கமாக தான் இருக்காருன்ற மாதிரி பேருக்கு பேசும். மனசில் அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன நினைக்கும், இப்போ ஹீரோ கை வந்து வெளியே தான் வச்சிருப்பாரா, உடனே அவர் கையை வந்து பெட்ஷீட் போட்டு மூடி விட்டுரும். எதுக்குன்னா ஹீரோயின் வந்துட்டு கையை பிடிச்சி பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக அப்படியே கையை பிடிச்சி மூடி விட்டுரும். ஹீரோயின் வந்து இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா, அந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிவாரு. பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு பெனாத்திட்டே இருப்பார். தூக்கத்தில் தான் ஹீரோயின் கையை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் அவர் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோனை நினச்சி ஃபீல் பண்ணதெல்லாம் அவங்களுக்கும் புரியும். இப்போ அவங்க என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ வந்து இவங்க கையை பிடிச்ச உடனே அதுக்கு பொறுக்க பேச ஆரம்பிச்சிடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை, ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேர்த்த லவ் பண்ணோம், உனக்கு அது நல்லாவே தெரியும், எங்களுக்கு செட் ஆகலன்னு தான் நாங்கள் பிரிஞ்சோம், அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்துருச்சுல்ல, இப்போ எங்கள் வீட்டெல்லாம் பேசி வச்சுட்டாங்க, இவன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், திரும்பவும் ஏன் என் லைஃப்பில் நீ குறுக்க வர, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். உன்னை ஹீரோனுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசலாம் ஒன்றுமே விருப்பமே இல்லை. அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு. நிஜமாவா, நீ உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும். நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு இப்போ அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து இப்போ முழிப்பு வருமா, முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேரை தான் சொல்லிட்டே இருப்பார். இந்த பொண்ணு உட்காந்துருக்கதை பார்த்து நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு, நீ கண்ணு முழிச்ச உடனே நீ அவளை தான் தேடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ அவளை தானே லவ் பண்ணுற, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் உனக்காக நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவள் வந்து இங்கே உன்னை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை தெரியுமா, ஆனால் என்ன யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை நேசிக்கிறது இல்லையே அப்படின்ற மாதிரி இதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும். அவங்க வந்துட்டு போனதே இது சொல்லவே சொல்லாது, ஹீரோயின் வந்துட்டு போனதை. உடனே என்ன பண்ணும், ஆப்பிளை கட் பண்ணி கொடுக்குறன்ற பேரில் சீவிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து இவங்க பேசுகிறத கேட்கவே பிடிக்காது. அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார் ஹீரோ. உடனே இதுக்கு கோவமாக வரும், ஹீரோயின் மேலேயும் கோவம் வரும், ஹீரோ மேலேயும் கோவம் வரும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து ஹீரோ மேலே வச்சிருக்க அந்த லவ் வந்து இதுக்கு அழுகையே தான் வர வைக்கும். உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். இன்னும் நேரம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம குழந்தை வச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால லீவ் போட்டு அங்கே போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வரலையே, அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி கேட்கும்போது இல்லை நான் ஒரு வேலையை ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க கூட செக்கப்புக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை காலை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட வேறு எந்த விஷயத்தையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஹீரோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ டாக்டர் கூப்பிட்றேன்னு உள்ளே போகிறாங்களா. இந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துட்டு இப்போ தேடியே வந்துருவார். ஹீரோனை தேடி நேராக வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், இன்னைக்கு அவள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனையாக இருக்கும். அப்போ தான் நேற்று நடந்துச்சுல அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. அப்போ நம்ம குழந்தைக்காவது நம்ம சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரா. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் குழந்தைய காரணம் காட்டி இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, அதை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உடனே அவருக்கு டவுட்டாக இருக்கும், வேற மாதிரி எதுவும் பிளான் பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வேகமாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூடி வந்துடுவார். அங்கே வந்து பார்த்தா அவர் நினச்ச மாதிரி ஹீரோன் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை பிடுங்கி பார்க்கும்போது இந்த வேலையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபார்மை சுக்கு நூறாக கிழிச்சு எரிஞ்சிருவார். அந்த டாக்டர் முன்னாடி ஹீரோனை அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்துருவார். வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனை வீட்டில் போட்டு அவங்கள போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். கோவத்தில் இருக்காராம். அதோட ஹீரோன் வந்துட்டு எதுக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்திட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்ம 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், கல்யாணம் பண்ணியிருக்கோம், நம்ம குழந்தை இந்த மாதிரி பண்ணுற முடிவுக்கு போயிருப்பா அப்படின்ற மாதிரி கோவத்தில் கிஸ் பண்ணுவார். இதை பற்றி நீங்கள் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தான் கல்யாணத்துக்குன்னு பேசி வச்சாச்சுல, என்னோட லைஃப்பை நான் எப்படியாவது வளர்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிடுவார். அவங்கள பேசவே விடாமல் கிஸ் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க அப்படியே கூல் டவுன் ஆகிடுவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நேரத்தில் நீ அதிக பொறுமையாக இருக்கணும், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச மற்ற நேரம் ஃபுல்லாக நான் உன்னை பார்த்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவேன், நானே உன்னை பார்த்துக்கிறேன், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஹீரோனுக்கு அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாது, இப்படி அப்படியுமா இருக்கிறதுனால அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க இவங்களை பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் எனக்கு யாருமே இல்லை, எங்கே உன் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வேலையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இருக்கான்னு சொல்கிற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை கூட இருந்து பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே தான் எப்போவுமே என்ன தான் பார்த்துப்பாரு, இப்போ தான் வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவார் அப்படின்னு சொல்லவும், அதானே பார்த்தேன், எனக்கு கிடைச்ச மாதிரி மருமக யாருக்குமே கிடைக்கல, அவ்வளோ தங்கமான மருமக, நீ தான் அவரை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எத்தனை பேருக்கு இப்படிலாம் அமையும், கல்யாணம் ஆகி உடனே குழந்தை உண்டாயிருக்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம், முட்டாள்தனமாக வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது, புரியுதா, நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ தான் என்னை பார்த்துட்டு இல்லை, இப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி அம்மாட்ட சொல்லுவாங்க. அவங்க உடனே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நான் கிளம்ப மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், 2 நாள் தங்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 நாள் தங்க போகிறேன் எதுக்காகன்னு கேட்கும்போது, இல்லை நான் என் மருமகன் கிட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனோட அம்மா சொல்லுவாங்க. என்ன பேச போகிற அப்படி அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. நாங்கள் சாதாரணமாக மாமியார் மருமக பேச போகிறோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவும், சரி ஓகே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி விட்டுருவாங்க. இப்போ இவங்களுக்கே என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, சம்மந்தமாக வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவும் இவங்க பேசிடுவாங்களோன்ற மாதிரி டவுட் இருக்கும். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எதை பற்றி நான் பேச மாட்டேன், நான் அவருக்காக சமைச்சு வைக்க போகிறேன், உன்னை இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிறாரு, மாமியார் கையில் சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா, அதுக்காக நான் அவருக்காக ஸ்பெஷலாக சமைக்கலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்க போயிடுவாங்க. சமைச்செல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இப்போ வந்துருவார். வந்தவொடனே
உடனே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடும். இது மாமியார் வந்திருக்காங்கன்ற மாதிரி இப்போ ஹீரோயினும் வந்துட்டு அம்மா வந்திருக்காங்கன்ற மாதிரி மெசேஜ் போட்டுருவாங்க. இப்போ ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஆன்ட்டி இருக்காங்களா அவங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருவார். அதாவது அதாவது காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்துருவார். இது உங்களுக்கான கிஃப்ட்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது எவ்வளோ காஸ்ட்லியானது எனக்காகவா மாப்பிள்ள வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். அதோட ஹீரோ பேசிகிட்டே இருப்பாரா. அதோட இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இவ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, செக்கப்புக்குலாம் போகிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்வாருன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது, அது எல்லாமே என்னோட பொறுப்பு. என்னோட ஒய்ஃபும் சரி என்னோட குழந்தையும் சரி அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் அது என்னோட பொறுப்பு தான். அது நீங்கள் ஒரு செலவாகவே நினைக்காதீங்க, அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிறதுக்காகவே உங்களுக்கு நான் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் புக் அப்போவே செக் எழுதி கொடுப்பாரு. அவ்வளோதான், உங்களை மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு மருமகனா நீங்கள் அமைஞ்சதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பணமும் கொடுத்துட்டாரு, கிஃப்ட்டும் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் குடும்பமாக கொஞ்சம் சந்தோஷமாக பேசிகிட்டே இருப்பாங்களா. இந்த டைம் பார்த்து இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் ரிலேஷன் ஒருத்தர் இருப்பார், ஒரு ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கிறதையும் அவங்ககிட்ட இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருவாரு. அதாவது ஹீரோயின் வீட்டில் தானே அவர் தங்கியிருக்காரு, அவர் அவங்க அம்மா எல்லாம் இருக்காங்க. அவர் வந்துட்டு அவங்களுக்கு செலவுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை பணமாக எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்துருவார். அந்த கதவும் இடுக்குலேயே எல்லாத்தையும் பார்த்துருவாரு. டக்குன்னு என்ன பண்ணுவார், ஃபாஸ்ட்டாக அந்த நியூஸை வந்துட்டு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அதுக்கு கால் பண்ணி சொல்லிடுவார். சொன்ன உடனே அவ்வளோதான், அது உடனே கோவப்பட ஆரம்பிக்கும். அதோட ஃப்ரெண்டு ஒன்று பக்கத்தில் உட்காந்துருக்கும். ஏன்னாச்சுன்னு கேட்கும் போது இவன் வந்துட்டு எங்கள் வீட்டு சொத்து அது பணம் எல்லாமே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், அவன் வந்து அவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான், அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோடனே அவளுக்கு இதே வேலையாக போச்சு, அவளுக்கு இன்றைக்கி நம்ம பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்சி பொண்ணு அதோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அவர் எல்லாருமே கிளம்பி இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா இருக்காங்களா ஹீரோனோட அம்மா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நீங்கள் 2 பேர் பேசிட்டுறீங்க, எனக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த செக்கையும் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் 2 பேர் பேசுங்கன்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசும்போது இப்போ ஹீரோன் தனியாக கேட்பாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, நம்ம எடுத்த முடிவிலேயே உறுதியாக இருக்கிறதா சரி வரும், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு என்ன பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ குழந்தைய மட்டும் நல்ல விதமாக வளர்த்த ஆளாக்கு, நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு அப்படி இப்படின்ற மாதிரி இவர் எல்லாமே சொல்லிட்டே இருப்பார். இது நீ ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்கும். ஹீரோ திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சி பொண்ணு அதுக்கு கூட கூட்டு வந்த 2-3 பேரும் வந்திருப்பாங்க. நான் இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு உனக்கு யார் சொன்னதுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. உடனே அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு அமைதியாக நின்றுட்டே இருக்கும். உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நான் தான் சொன்னேன் இவளை தானே உனக்கு பேசி வச்சிருக்காங்க, நீ இவளை தானே கல்யாணம் பண்ணு, எதுக்காக இவன் மேலே அக்கறை காட்டிட்டு இவளுக்கு இவ்வளோ பணத்தெல்லாம் கொடுக்குற, இவ உன்னை ஏமாற்றி இவ்வளோ பணத்தை வாங்குறாள் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். மாற்றி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்களாம் அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். ஹீரோ வந்து சொல்வார், இப்போ பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும் யாருமே கேட்க மாட்டாங்க. மாறி மாறி எல்லாரும் ஹீரோவையும் திட்டுவாங்க, அந்த பொண்ணையும் திட்டிட்டு இப்படியே சண்டை பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். பொண்ணுக்கு கோவம் தாங்காமல் அது ஹீரோயினையும் அடிக்க போய்டும். அப்புறம் ஹீரோ வந்து சொல்லிடுவார், அவளை தொடர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும் இது கோவத்தில் நின்றுட்டே இருக்குமா. இப்போ தான் ஹீரோனோட அம்மாவுக்கு சத்தம் கேட்கும், என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க. நீங்கள்லாம் யார், எதுக்காக என் பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. மாற்றி மாற்றி முத்தி போயிடும். இப்போ அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் அடிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பாங்க. ஹீரோன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்களும் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவர் ஒரு பக்கம் முடிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோ நம்ம குதிக்க அவங்க ஹீரோயின் பிடிச்சி அவங்கள கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களால முடியாது. ஒரு மாதிரி அவங்களுக்கு மூச்சு திணறலாகி அங்கேயே பொத்துரு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ அடுத்ததாக ஹீரோயின் எல்லாரும் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அமைதியாக போய் அவர் பக்கம் போய் உட்காந்துருவார். அந்த ஃபியான்சி பொண்ணோட அந்த ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி நடந்துக்கவே கூடாது, அவளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆரம்பிக்குங்க. அப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என் பொண்ணு நல்லா தான் இருந்தா, அவளுக்கு இந்த மாதிரி அவள் மயக்கம் போட்டு விழுறா, அவள் ப்ரெக்னன்சியாக இருக்கா அப்படின்ற ஒன்று அந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் இப்போ தான் அந்த விஷயமே தெரியும். அதுங்களுக்கே ஒரு மாதிரி பயமாயிடும். இப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் அடிச்சு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை நீங்கள்லாம் பேசி பேசி டென்ஷன் ஆக்கி தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என் பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் என் பேர பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் அத்தனை பேரையுமே வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நாங்களும் போலீஸ் கிட்ட பேசுகிறோம், அதாவது நீங்கள் தான் வந்து ஏமாற்ற பார்த்தீங்க அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம், ஜெயிலுக்கு யார் போகிறான்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாரு. பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோக்கு இப்போ செம்ம டென்ஷன் ஆகிடும். இங்கேருந்து எல்லாரும் வெளியே போகிறீங்களா, இதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாரும் வெளியே போங்க, இதுக்கப்புறம் நான் உங்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு. உடனே வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே இப்போ அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோனோட அம்மா மட்டும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் லேட் ஆகுது நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு நான் இப்போ வந்துறேன்னு பக்கத்தில் தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் கண் முழிச்சிருவாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டாக்டர் இருக்காரில் இப்போ என்ன சொல்வார்னா, அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது சொல்கிறதுக்கு நீங்கள் மனசை வந்து தைரியப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது, அது வந்து அந்த பர்த் பிளேஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நீங்கள் ரொம்ப வீக்காக வேறு இருக்கீங்க, நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம், கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரே யோசனையாக போயிடும். என்ன சொல்லுவாங்க, வெளியே என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணுறாருன்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னோன்னே இப்போ இங்கே நடந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நடந்து வெளியே வருவாங்க. இப்போ அவங்க அம்மா
அம்மாவும் அதுக்குள்ளே வந்திருப்பாங்க. இப்போ 2 பேரும் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, எல்லாமே ஓகே தான். நான் நல்லா இருக்கேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் சொல்லிக்க மாட்டாங்க. அதோட இப்ப ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவமா இருக்கும். இப்ப நடந்த விஷயத்துக்கு நீங்க என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ண போறீங்க? சொல்லுங்க அத அப்படின்ற மாரி கோவமா கேட்பாங்க. பணம் குடுத்தாரு, கிஃப்ட் குடுத்தாரு. இப்ப கோவம் வேற வந்துருச்சு. அதோட இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நான் அவள நல்லா பார்த்துப்பேன். என்ன நம்புங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அது என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, இதே மாரி இவ இந்த இருக்கிற இடத்துல தெரிஞ்சு அடிக்கடி அவங்கலாம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அவளுக்கு ஒரு புதுசா ஒரு வீடு வாங்கி குடுத்துருங்க. அந்த வீட்ல அவ இருக்கட்டும். நீங்க அவள நல்லா பார்த்துக்கோங்க. அது மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இப்ப என்ன சொல்லுவாரு, நான் சத்தியம் பண்ணி குடுக்குறேன். அவளுக்கு நான் தனியா இப்ப வீடு வாங்கி குடுத்துருவேன். அவள நான் தனியா ராணி மாரி வச்சு நான் பார்த்துப்பேன். எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்பதான் எனக்கு உங்கள ரொம்பவே பிடிக்குது மாப்ள அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப என் பொண்ணு பசியா இருப்பா. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாரி அந்த அம்மா வேகமா வெளிய ஓடுவாங்க. ஹீரோயின் இப்ப சமாதானப்படுத்துவாரு. இப்ப ஹீரோ என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பாருன்னா, இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வா அப்படின்னு சொல்லவும், ஹீரோனும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வருவாங்க. எங்கன்னா இப்ப ஹீரோ வந்து ஒரு பார்ட்டிக்கு கூட்டு போவாரு. இந்த பார்ட்டி வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்லப் போறேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, இதான் ஒரே முடிவு அப்படின்ற மாரி ஹீரோ இங்க வருவாரு. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த பார்ட்டி எதுக்கு நடந்துட்டு இருக்கும்னா, காரணம் அவருக்கு வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு, அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதாவது இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் மாரி இன்னைக்கு இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட்டியில ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப்ன்றத சொல்லணுன்றது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். இது ஹீரோயினுக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இவர் இங்க ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. அது தெரியாம அவங்கலாம் வந்துட்டு இப்ப ஹீரோ அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ண வச்சு நாங்க இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. ஆமா ஹீரோயின வந்துட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்தத பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ தான் என்னோட ஒய்ஃப்ன்னு சொன்னோனே, ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியா போயிரும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதோட என்ன சொல்லுவாங்க, ஹீரோ நம்ம நின்னுட்டே இருப்பாங்களா, பரவால்ல அவ ஒய்ஃபா இருந்தாலும் பரவால்ல. அவள இப்பவே டிவோர்ஸ் பண்ணு அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கும் அதுங்க பாட்டுக்கும் சொல்லுங்க. ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னுவாரு. ஏன் முடியாது? உனக்கு நாங்க பொண்ணு பார்த்துருக்கும்போது உனக்கு தெரிஞ்சு தானே பண்ணோம். அப்ப நீ சொன்னியா? இப்ப எல்லாம் அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்ற முடியவே முடியாதுன்னு ஹீரோ மேல கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கு வந்த அந்த ஃபியான்சி பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சொல்லுவாங்கன்னா எங்களுக்குலாம் இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? இவ இப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. அவர் சும்மா இருந்தா கூட இவ தான் அவரை கெடுத்துட்டே இருக்கான்ற மாரி ஹீரோயின் மேல பழிய தூக்கி போட்டுருங்க. உடனே ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயின் மேல கோவம் வந்துரும். உடனே என் பையனை வந்து விவாகரத்து பண்ணிட்டு நீ போற வழிய பார்த்துக்கோ. உன்ன மாரி ஒரு பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா ஆகவே முடியாது. அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கோவப்படுவாங்க. எல்லாரும் ஹீரோயின திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் அப்படியே இருந்துட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, அது வரைக்கும் அமைதியா தான் அவங்க இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு அவங்க வருவாங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இங்க ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டே இருக்கும். அப்பதான் தெரியும் இவ இங்க வரைக்கும் வந்துட்டாளான்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் அது கோவப்பட ஆரம்பிச்சிரும். கிட்ட போயிட்டு இவ இப்படித்தான் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் அவங்க அம்மாவும் ஹீரோட அம்மாவும் ரொம்ப கோவப்படுவாங்க. உனக்கு பணம் வேணும்னா வாங்கிட்டு போக வேண்டியதுதானே, பணத்துக்காக தானே இந்த மாதிரி பசங்க பின்னாடிலாம் சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ அமைதியாக தான் நின்றுட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியே ஹீரோனை திரும்பி பார்ப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பணம் வேணும், அதுவும் மில்லியன் கணக்கில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல நினைக்கிறது இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும், அதுக்கு அவங்களுக்கு காசு வேணும். அதை வந்து ஏன் இதுங்க கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உடனே வந்துட்டு மில்லியன் கணக்கில் கேட்குற நீ அதுக்கு ஒர்த்தா ஆனவளா, உனக்கெல்லாம் இவ்வளோ காசு தேவையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒருத்தானவ இல்லதான், ஆனால் ஹீரோவை நான் விட்டு கொடுக்கணும்ல, அவர் ஒருத்தானவர் தானே, அந்த மாதிரி அவ்வளோ ஒருத்தானவரை நான் விட்டு கொடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மாவும் ஹீரோட ஃபியான்சி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டே இருப்பாங்க. அதோட இதுக்கு கோவம் தாங்காம ஹீரோயினை வந்து அடிக்க வருமா, இந்த தடவை ஹீரோயினை அடிக்கலாம் விட மாட்டாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதோட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, இப்போ நீ எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஹீரோ விட்டுட்டு போக நான் தயாராக இருக்கேன், அப்புறமும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசவே மாட்டார், அமைதியாகவே நின்றுட்டே இருப்பார். மற்றவங்க எல்லாம் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போயாவது தெரியுதாப்பா இவ எப்படிப்பட்டவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்க மாட்டார். அவருக்கு தான் தெரியுது இல்லை, ஒன்று எப்படியாவது சொல்லி இந்த கல்யாணத்தை இவங்க தடுத்து நிறுத்தினாட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு எப்படி இப்படி பணம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அந்த அளவுக்கு கேட்குறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் நினச்சிட்டே இருப்பார். உடனே வந்து அவங்க அப்பாலாம் இருக்காங்களா என்ன சொல்லுவாங்க, பார்த்தியா இவ எவ்வளோ ஏமாத்துக்காரியாக இருக்கா, எவ்வளோ பணத்தாசை பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு கேட்பார். ஹீரோ வாயே திறக்க மாட்டார். உங்களுக்கு இந்த கண்டிஷன் ஓகேனா பேசுங்க, மற்றபடி வேறு எதுவும் பேசாதீங்க, அப்புறமா நான் டிவோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோமா வருவாங்களா, அவங்க பின்னாடி ஹீரோ இப்போ வருவார். எல்லாருமே கேட்க மாட்டார், ஆனால் தனியாக கேட்பாரு. என்ன வார்த்தை சொன்னா அப்படியே அவங்க ஒரு வேளை பணம் கொடுத்தா என்னை விட்டு பிரிஞ்சிருவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் ஆரம்பத்தில் உன்னை லவ் பண்ணும்போது அது உனக்கு புரியல, இப்போ மட்டும் அது லவ்வா இருக்கும்னு நீ எப்படி நினைக்கிற, நம்ம 2 பேருக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணலை, நம்ம எடுத்த முடிவு வந்து அதுவாகவே இருக்கட்டும், அதை மாற்றிக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. போன ஹீரோ நேராக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா செக்கப் எடுப்பாங்களா, அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து இருக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துருச்சு, இப்போ நம்ம அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லவுன்னு ஹீரோயினுக்கு மனசே இருக்காது. மனசே இல்லாமல் ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தை எப்படியாவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இப்போ வாய்ப்பே இல்லை, அங்கே இருக்க மாதிரி அது பிரச்சனை வேற மாதிரி தானே போகுது அப்படின்ட்டு அவங்க ஒத்துப்பாங்க மனசு இல்லாமல். இந்த நேரத்தில் அவங்க வந்து 2 பேரும் வெளியே வரும்போது பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் அவங்க வந்து நர்ஸுங்களாம் வேகமாக அந்த இதில் இழுத்துட்டே வருவாங்களா, கரெக்டாக வந்து ஹீரோயின் இடிக்கும் போது வரும்போது அந்த டாக்டர் ஹீரோனை பிடிச்சி இழுக்கும். அவங்க போய் அந்த டாக்டர் மேலே அப்படியே சாஞ்சிப்பாங்க.
இழுத்தாருன்னா அவங்க மேலே இடிக்க வருது தான் இழுத்திருப்பாரு. இப்போ அவங்க சாயிற இடத்துல கரெக்டாக வந்து இந்த ஃபியான்சி பொண்ணும் இன்னொரு பொண்ணு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும். எதுக்காகனா ஹீரோயினை பற்றி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் எழுதி வாங்கி ஹீரோ மனசை மாற்றணுன்றதுக்காகவே இங்கே வந்திருக்குங்க. இந்த நேரம் ஹீரோயினை பார்த்த உடனே இது அவ தானே, இவ என்னடி இவ்வளோ மோசமாக இருக்கா, ஏற்கனவே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டா இப்போ இன்னொரு பையனோட சுற்றிட்டு இருக்கான்னு இவ இப்படிப்பட்ட மோசமானவ தான் எனக்கு தெரியும், அவனுக்கு தான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு வேற சொல்லும். வானங்கட்டவரை நான் பார்த்ததே கிடையாது, இரு இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுங்க, கையில் தான் ஃபோன் இருக்கு, டக்குன்னு ஹீரோயின் அப்படியே சாஞ்சி நிற்கும் போதே ஃபோட்டோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் டாக்டர் வந்து பேசுவார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம், இங்கே உள்ள எல்லா பேஷண்ட் கிட்டே எல்லாருமே இப்படி தான் பிரியமாக நடந்துப்பாங்க, வேறு எது மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்வார். அவங்களும் டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன வேலை பார்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்டர் மேலே சாஞ்சிருந்தாங்களா அதை வந்து போஸ்ட் போட்டு விட்ருவோம், அவங்களுக்கு ஒரு நியூ லவர் ஒருத்தர் கிடச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, இந்த வருத்தத்திலே இருப்பார். ஹீரோயின் இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்கல்ல, சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பேசினதெல்லாம் கவலை கிடையாது, ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு போனது அவரால் தாங்க முடியல. உடனே அவர் என்ன பண்ண, ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டே இருப்பாரா. அந்த டைம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி அந்த ஃபோட்டோ போட்டு வந்திருக்கும். பார்த்தோன்னே ஹீரோ அதை பார்ப்பார், அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே இவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாதுல்ல, இந்த ஹீரோ வந்துட்டு இவங்களை லவ் பண்ணது கல்யாணம் தெரியாதுல. உடனே அந்த பொண்ணை நான் ட்ரை பண்ணலாம் நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தப்பாக பேசுவாங்க. உடனே ஹீரோக்கு வந்து சமக்கவும் வரும். உடனே அங்கே தப்பாக பேசுகிற ஒரு போட்டோ அடிச்சு ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை பார்க்கறதுக்காக வருவார், கால் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனை பார்த்துருவார், ஹாஸ்பிட்டல் தான் ஹீரோன் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ இருந்ததை பார்த்துருவாங்க, ஆனால் பார்த்து கண்டுக்காத மாதிரி நிற்பாங்க. ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருப்பார், அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு அந்த டாக்டர்கிட்ட அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ அங்கே நின்றுட்டே கால் பண்ணிட்டே இருப்பார், கட் பண்ணி விடுவாங்க. பொறுமை தாங்காமல் வந்துருவார், நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், கட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த டாக்டர் ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழுப்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வார், நான் அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே தனியாக கூட்டு வந்துருவாரு. என்ன கேட்பாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம், மனசில் இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு என் ஃபோன் கால் கட் பண்ண, அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக அவர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதுதான் நீ கேட்டுட்டு இருக்க லட்சணமான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அவங்க போஸ்ட் பண்ணாங்கல்ல, அதை எடுத்து காட்டி ஹீரோ கேட்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் நம்ம டிவோர்ஸ் தானே பண்ண போகிறோம், நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கிறத ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவரும் தாங்க மாட்டாருன்றது அவங்களுக்கு தெரியும். உன்னை ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன், புருஷனுக்கும் அவரோட பொண்டாட்டி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்காது, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்வார். ஹீரோன் ஒத்துக்கவே மாட்டாங்களா. இவங்க ரெண்டு பேர் இங்கே பேசிட்டு இருக்கிறது அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து பாத்துரும். அது என்ன பண்ணும், இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறது நினச்சி ரொம்ப குதூகலமாக இருக்கும். ஒரு வழியாக அந்த சண்டை முத்தி போய் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா போதுன்னு ஹீரோ என்ன பண்ணுவார், நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திரும்பவும் கிஸ் பண்ணுவாரா. இதை பார்த்தோன்னா அதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், சே நம்ம ஒரு பிளான் பண்ணால் இது வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்கும். அதனால் பார்த்தா ஹீரோனுக்கு கோவம் தாங்காது, படார்னு ஹீரோ ஓங்கி ஒரு அரைஞ்சிருவாங்க. ஹீரோ அரைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களா. இதை பார்த்தோன்னே இதுக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம இப்படி சும்மாவே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், ஹீரோக்கு திறமை ஹீரோட ஆஃபீஸ் அந்த ஒரு ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு வரும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி வந்துடும், அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துடும். அந்த ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்கும். ஹீரோ ஒரு சேல் வச்சிருப்பார்ல அவர் சைன் பண்ணுறதுக்காக, அதை எடுத்துரும். இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது, இப்படி தான் நம்ம பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ சைன் பண்ணுற இடத்துல அது போட்டுரும். அந்த சேலை போட்ட உடனே இப்போ கொண்டு வந்துடும், நேராக ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்துட்டு அதை என்ன சொல்லணும்னா, ஹீரோ உன்னை விவாகத்து பண்ணுறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் உன் பின்னாடி வருவான் நினைக்காதனோட ஹீரோனால் நம்பவே முடியாது மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உனக்கு ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே பாரு டிவோர்ஸ் பேப்பரில் அவன் சைன் பண்ணி கொடுத்துட்டான் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோன் அதை வாங்கி பார்ப்பாங்க. ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, இதை பற்றி ஏன் டேரெக்டாக அவன் என்கிட்ட சொல்லலை, இந்த மாதிரி பேப்பரில் சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, ஆமாம் நீ வேற ஒருத்தரோட சுத்த ஆரம்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் உன்னை பார்க்கறது கூட அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அதுக்காக தான் என்ன கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லும். இன்னொரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுவாங்க, ஏன்னா டாக்டர் வேற குழந்தை வேறு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரா, அதெல்லாம் நினச்சி மனசில் ஒரே யோசனையிலே இருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, நீ நினச்சது நடக்கும், நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணி தரேன்னு சொல்லவும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்காது. உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு அது ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லும், என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்தேன் தெரியுமா, அந்த மாதிரி சீல் எடுத்து போட்டேன், கான்ட்ராக்டை முடிச்சா அவன் சைன் பண்ண மாதிரி கொடுத்தேன், அவளும் நம்பிட்டா, அவள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா, வந்த உடனே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருவா, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஜாலியாக போகும் அப்படின்ற மாதிரி இதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஃபியான்சி பொண்ணு சும்மா இல்லாமல் இது என்ன பண்ணிடும், ஹீரோயின் ரூமை தேடி பார்க்கும், ஏதாவது வேறு ஏதாவது கிடைக்குதா, அதாவது அவளோட சீல் கிடைச்சா அதையும் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும். ஆனால் அதுக்கு வேற ஒரு பேப்பர் கிடைச்சிரும். அது என்ன பேப்பர்னா, அந்த பேபியை வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து டாக்டர் எழுதி கொடுக்கவும் அதை கொண்டு வந்துடும். அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு காட்டிடும். ஹீரோ அதை பார்ப்பாரு, என்னது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சமக்கவும் வரும். ஹீரோக்கு வந்து தெரியாதுல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் ஆகாத பிரச்சனைலாம் தெரியாது, அவன் வந்து தான் மேல கோவத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைப்பாரு. இப்போ கோவம் தாக்காம நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு இப்போ ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. வந்தோன்னு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம், எத்தனை தடவை நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ கேட்பாரு. நீ எப்படி என்னை கேட்க முடியும், நீ தான் எனக்கு டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை காட்டுவாங்களா, அதை வாங்கி ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பாக கிடையாது, இது எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு, நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன்னா உண்மையிலேயே அவர் பண்ணலை, இது யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ தோணும். உடனே அவர் இப்போ வந்து ஃபீல் பண்ணுவார், நான் அதை பண்ணவே இல்லை, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியானேன்னு கேட்கும்போது என்னால் எதுவும் பேச
முடியல, எனக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. உன்னை ஹீரோவும் கோவம் தாங்காமல் வெளியே வந்துருவாரு. இங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார். ஹீரோயினை பார்க்கணும் போலயே அவருக்கு இருக்கும். சரி மறுநாள் அவள் வேலைக்கு வருவா, அப்போ பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். அப்போ பார்த்தா ஹீரோயின் வரவே மாட்டாங்க. உடனே இன்னொருத்தவங்க வந்து என்னாச்சு யாருக்கா வெயிட் பண்ணி கேட்பாங்க. அப்போ ஹீரோயினுக்காகன்னு சொல்லும் போது இல்லை அவங்க வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் வேலையை விட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி இவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியாக போயிடும். என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு கால் பண்ணி கேட்பார் எதுக்காக வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுத்த மாதிரி நானும் அதை ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே போகிறேன், யாரை கல்யாணம் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடுறதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையவே கிடையாது. உங்கள் வேலைனோ அதை மட்டும் பாருங்கள், நான் லீகலாகவும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுவாங்க. எனக்கு கால் பண்ணி பார்ப்பாரு, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. கோவத்தில் அவங்க அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறது தெரியும். இன்னும் என்ன அவள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்கா, அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டாக்டரை பார்க்க தான் அவள் ஹாஸ்பிட்டல் போகிறாளா, நம்மள அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க தேடி வருவார். பார்த்தா ஹீரோன் அங்கே தான் இருப்பாங்க. டாக்டரும் ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து கேட்பாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன சொல்வார்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீட்மெண்ட் படி தான் பேசிட்டு இருப்பாரு. அடுத்தடுத்த லெசன் மாதிரி அதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்க, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் மென்டலாகவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்வார். ஆனால் கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும்போது ஹீரோ வந்து காதில் வாங்கிடுவார். நீ தான் அதுக்கெல்லாம் காரணமா, என் ஒய்ஃப் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணுறது நீ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவர் சட்டையை பிடிச்சி உழுகிட்டு இருப்பாரு. இன்னும் ஹீரோயின் பிடிச்சி அவரை தடுப்பாங்க, அவர் பிடிச்சி தடுப்பாரு. இங்கே ஒரே சண்டை நடந்துடும். அப்போ அந்த டாக்டர் பிடிச்சி அவர் ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாரு. ஹீரோவும் டாக்டரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவர் வாக்குவாதம் பண்ணுவார், ஹீரோ போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோன் தடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களால முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனே ஹீரோ தூக்கி மடியில் வச்சிருக்கும் போது அவளை நீ தொடாத அப்படின்ற மாதிரி டாக்டர் கத்துவாரு. நீ யாரையா அதை சொல்றதுக்கு திரும்ப சண்டை வரும். அவங்களுக்கு உடம்பு எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு, அவங்க குழந்தைய கூட இதுக்காக தான் இப்படி பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு கத்திட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனை வந்துட்டு அப்போ எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. இப்போ ரொம்பவே கவலையாக போயிடும். அப்புறம் ஹீரோனுக்கு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னு அவங்க கண் முழிப்பாங்களா, அப்போ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம், இதனால தான் இப்படி நடந்து என்கிட்ட நீ சொல்லியிருக்க வேண்டியதுன்னு கேட்கும்போது நீ சொல்கிற மாதிரி அவர் ஹஸ்பண்டாக இருந்த என்னென்னமோ நம்மளுக்குள்ள நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது, இந்த ட்ரீட்மெண்ட் மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நிச்சயமாக உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். ஒன்று கொஞ்ச நேரத்தில் ஹீரோட அம்மா வருவாங்களா, அவங்க வந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்க வந்த விஷயம் வந்து அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தெரிஞ்சிட உடனே அது இங்கே வரும். வந்த உடனே அவங்க அம்மா இருக்காங்களா, ஹீரோனோட அம்மா வந்து அதுங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்கீங்களா, அவள் வேற யார் கூடயே இருக்கா, அதனால தான் வந்துட்டு அவள் குழந்தைய வேறு இந்த மாதிரி பண்ணிட்டா தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கொடுத்துரும். ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவங்க கேட்கறதுக்குள்ள இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா எல்லா விஷயத்தையும் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவர் நீ எதுக்கு என்னோட சீல் எடுத்து இந்த மாதிரி பண்ண, உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணை வேற திட்டி விட்டுருவாரு. இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும், நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள நாங்கள் சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்க போமா, ஹீரோ வந்து அடிக்க விட மாட்டார். தடுத்து ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகலாம் நினைக்கும் போது அதுக்கு கோவத்தில் ஹீரோனை அடிக்கிறதுக்காக இதே தூக்கி போடும் பாருங்க. அது தலையில் வந்து டங்குன்னு ஹீரோ தலையில் விழுந்தவொடனே அங்கேயே பொத்துரு மயக்கம் போட்டு விழுந்துருவார். அவ்வளோதான், அச்சோ என் மருமக தலையில் அடிச்சிட்டாலேன்னு வேற இவங்க மாமியார் வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களா, பக்கத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்போ கண்ணு முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சி பொண்ணு வேகமாக ஓடி வந்து அவரை பிடிச்சிக்கும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், முழிச்சு அந்த பொண்ணை பார்ப்பாரு. நீ யாரு, நீ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க எந்த போ இங்கே எந்த போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து அப்படி கத்துவார். என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் உன்னோட லவர் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லும். ஒன்று ஹீரோ அதெல்லாம் கற்றுக்கவே மாட்டார், அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் வர சொல்லுவாங்க. ஹீரோனை திரும்பி பார்ப்பாரா, நீ இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் ஹக் பண்ணிப்பாரு. உடனே இப்போ டாக்டர் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்வாருன்னா, அவருக்கு கொஞ்சம் தலையில் அடிப்பட்டத்தில் வந்து எல்லாமே மறந்து போச்சு, ஹீரோனை தவிர அவருக்கு யாருமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது எவ்வளோ முயற்சி பொண்ணு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, அவளை மட்டுமா அவனுக்கு ஞாபகம் இருக்குது, என்னெல்லாம் சுத்தமாக மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணும். வேறு வழியே இல்லை, இப்போதைக்கு போய் தானே ஆகணும், அதனால் அது அங்கேருந்து போயிடும். அது போனவொன்னு தான் ஹீரோ வந்து அமைதியாக இருப்பார். அந்த அளவுக்கு அவர் அது மேலே அவ்வளோ வெறுப்பில் இருப்பார். நல்ல விதமாக சொன்னால் இவ போக மாட்டான்ற மாதிரி இவருக்கு இந்த மாதிரி எல்லாமே மெமரி லாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு வருவாரா. அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னடா உனக்கு என்னையாவது அடையாளம் தெரியுதா இல்லை என்னையும் மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது டேய் எனக்கு எல்லாம் தெரியுது, எல்லாமே ஞாபகம் இருக்குது, அவள் போயிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி பண்ண கேட்பாரு. அவங்க வந்து அவள் பாரு வச்சுட்டு இருக்கா, அப்படியே அழுதுகிட்டு இருக்காடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போய் தொலைட்டுண்டா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, சும்மா சொன்னால் போய் தொலைய மாட்டேங்கிறா, அதுக்காக தான் எனக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன், மொத்தத்தில் எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, அவள் கூட தான் நான் இருந்தாகணும், நான் அவளை விட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி சொல்லிட்டே இருப்பாரு. என்னடா அப்போ நீ நடிக்கிறியான்னு கேட்கும்போது ஆமாம் நடிச்சிட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதோட ஹீரோயின் வருவாங்களா, டக்குன்னு என்னம்மா எல்லாரையுமே மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வர அவருக்கு தகுந்த மாதிரி நடிச்சிட்டு அவரும் போயிடுவார். இப்போ ஹீரோயின் வந்து இவர் நல்லாவே பார்த்துப்பாங்க. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்வாருன்னா, அவருக்கு பிரெயினில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் அவர் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, நீ டாக்டர் கிட்ட இப்படிலாம் பேசுகிற மாதிரி சொல்லிடு அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரும் பேசவும் இப்போ எல்லாரும் செட் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ ஹீரோனும் இதை தான் நம்பிட்டு இருப்பாங்க. இவர் மேலே ரொம்பவே பிரியமாக இன்னும் கொஞ்சம்
கவனமாக அவரை பார்த்துப்பாங்க. ட்ராமா போட்டு ஹீரோனை நம்ப வச்சுடுறாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இங்கே பாரு அப்போ அவர் எப்படி தெரியாத மாதிரி கேட்பார், நம்மளுக்கு கல்யாணம் அடிச்சா இதான் நம்மளோட வீடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுப்பாரு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ அவருக்கு மெமரி லாஸ் ஆகும், இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே பாரு நீ என்ன தான் வீட்டுக்கு கூட்டு வந்தாலும் என்ன மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கனால தான் இங்கே அலோவ் பண்ணியிருக்கேன். என்னை கேட்காம எந்த பொருளையும் தொடக்கூடாது, எந்த சட்டையும் பண்ணக்கூடாது. இனிமேல் வீட்டை ஃபுல்லாக நீ க்ளீன் பண்ண ஒரு மேலே கோவத்தில் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தங்கிக்கலாம் ஆனால் வீட்டை பெருக்கிறது, கூட்டுறது, துடைக்கிறது, கழுவுறது, பாத்திரங்கள் சமைக்கிறது எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவருக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுவார். எல்லா வேலையும் ஹீரோயினுக்காக அவங்க சொன்ன அத்தனை வேலையும் பண்ணுவார். வீடெல்லாம் பெருக்கி தொடப்பார், பாத்திரம் கழுவார், சமைப்பார். ஹீரோனை தாங்குன்னு தாங்குவார். இப்போ அவரோட மைண்ட் செட்டில் அவர் இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அதனால தான் அவர் இப்படிலாம் ட்ராமா போட்டு ஹீரோயினை அப்படியாவது அவங்கள பார்த்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட என்ன பொசிஷனில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோயினுக்காக டோட்டலாக அவரை மாற்றிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பார். ஹீரோயினும் அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அலோவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியல. கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டுட்டு அவங்கள பார்க்கும்போது ஹீரோ தான் ரொம்ப கூடவே இருந்து பார்த்துட்டே இருப்பார். அப்போ 2 பேருமே அவங்க ரொம்ப க்ளோஸாக அந்த அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்போ வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தலைமுடியெல்லாம் அப்படியே உதிர்ற மாதிரி இருக்கும். ஹீரோ எடுத்து பார்க்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் தலைமுடி அதிகமாக கொட்டுது, அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது முடி அதிகமாக கொட்டும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எல்லாமே கொட்டிடும்ல, அந்த மாதிரி ஹீரோயின் வந்து வருத்தப்படுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது, ட்ரீட்மெண்ட்டில் கவனம் செலுத்தணும், முடினா எப்போனாலும் வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. எழுந்துச்சு போயிடுவார். அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு இன்னும் கோவமாக இருக்கும். ஒன்று ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரும். உனக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் அனுதாபம் தான் படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உன் அனுதாபம்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. அவனுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது, கனவுகள் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் இப்படி என் கூட இருக்கான், என் கூட இருக்கிறது கூட அவனுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கூட தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃபியான்சி பொண்ணு சிரிக்கும். எதுக்காக சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, மெமரி லாஸா அவனுக்கா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்வாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவனுக்கு என்னெல்லாம் மறக்கவே இல்லை அப்படின்றது இது கண்டுபிடிச்சிட்டு அவன் நடிச்சிட்டு தான் இருக்கான் அவன்கிட்ட. அவன் எனக்கும் உண்மையா இல்லை, உனக்கும் உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டு போயிடும். தனக்கு கிடைக்கலன்றது முடிவாயிடுச்சுல, இதுக்கப்புறம் இங்கே கொளுத்தி போடுவோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் திருந்தாமல் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும். இப்போ ஹீரோயினுக்கு இப்போ எல்லாம் அவங்க காட்டின ப்ரூஃப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாளாக அவன் நம்ம ஏமாற்றிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி கோவம் வந்துடும். உன்னை ஹீரோ கிட்ட போய் திரும்பவும் பேசுவாங்களா, அவர் அதே மாதிரி ஆக்டிங்கை தொடர்ந்து நடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் கேட்பாங்க, நீ நடிக்க தானே சரி, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒத்துப்பார். ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதா, ஆனால் எனக்கு உன் கூட இருக்க தான் பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் இவ்வளோ மன கஷ்டத்தில் இப்படி இருந்துட்டு இருக்கேன், அதையும் மீறி நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தான் இருக்கல, நான் சாகிற நேரம் கூட என்னை நீ ஏமாத்திட்டே தான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து எவ்வளோ சொல்வார், இல்லை நான் அந்த மைண்ட் செட்டில் இல்லை, உன் கூட எப்பவும் இருக்கணும். அதை ஹீரோனை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் தனிமையாக இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பேன், இது மாதிரி ஏமாற்றி என்னை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போகிற உயிரை இன்றைக்கி எடுத்துறாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதோட ஹீரோவால் எதுவுமே பேச முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் போட்டிருந்த அந்த டிவோர்ஸ் ரிங் இருக்குல்ல, அதை கலட்டி அங்கேயே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க பாட்டுக்கு தனியாக பேசுவாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு என் வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் அவளை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவள் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும், அவள் கூட நம்ம கூட இருந்து பார்க்க முடியாட்டியும் அவளை சுற்றி நம்ம இருக்கணும். கண்டிப்பாக இந்த ரிங்கை அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருப்பாங்க, இந்த ரிங்கை திரும்ப நான் உனக்கு போடுவேன், நீ ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார், கேட்குறேன் நீ வந்து நான் உன்னை இனிமேல் தொந்தரவு பண்ண விருப்பப்படலை, உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோ சொல்வார். அதுக்கு ஹீரோன் ஒரே வார்த்தையை கேட்பாங்க, வாழணும்னா என்ன வாழ போகிற, எனக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, அப்புறமா இந்த பார்ட்டே எனக்கு இருக்காது, அப்புறம் என்ன லைஃப் இருக்குது அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னால் திரும்ப குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கல்யாணம் அப்படின்றது வந்து ஒரு அந்யோன்யம் ஒரு பிரியம் இதுலையும் இருக்குது, அந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வார். அதனால் ஹீரோயினால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, இப்போ நீ என்ன பேசினாலும் என்னால் என் மைண்டில் அதை ஏற்றுக்க முடியல, இப்போதைக்கு நம்ம பிரிகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அவர் கையிலே கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. சொல்ல மாட்டார், என்னைக்கா இருந்தாலும் உன்னை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். இவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாகிறதுக்காக ஹீரோவை விட்டுட்டு கொஞ்சம் விலகி போய் அவங்க தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க மனசை மாற்றிக்கணும், அவங்க கொஞ்சம் இதாகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, ரொம்ப மனசளவில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அதனால் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவளை டென்ஷன் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக ஹீரோவும் அவங்களுக்காக ஒதுங்கியே இருப்பார். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. திரும்ப நாளைக்கு நான் பொழப்பனா இல்லையோ எனக்கு தெரியாது, திரும்ப அவங்க கூட சேர்வனோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, என்ன காலம் என்ன நடக்குதோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட இந்த ட்ராமா இங்கேயே முடியும். இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.